பிளெக்ஸுடைய தோட்டமா அந்த விவசாய நிலம் இருக்குது அவருக்கு. அந்த நிலத்தை போய் தோண்டி பார்க்குறாங்கன்னு சொன்னால் என்ன? அப்போ நீ ஓப்பனாக சொல்லட்டும், இவங்களுக்கு போட்டது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேஸ். அதுக்கு வீடு சோதனை தேவையில்லை, அலுவலகம் சோதனை தேவையில்லை. அலுவலகம் சோதனை பண்ணி இருக்கிற கேமரா எல்லாம் அந்த மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த ரெட்பிக்ஸில் இருக்கக்கூடிய இப்போ ஒருத்தரை பத்தி பேசிட்டாங்க, அவதூறா பேசி அவங்க மேல ஒரு கேஸ் போட்டு அவங்கள உள்ள வச்சுட்டாங்க. இத்தனைக்கும் ஒரு சேனலோட ஓனர், எடிட்டர், ஆங்கர் எல்லாமே அவர் தான். இவ்வளவு பரபரப்பா போய் சோதனை பண்ணி அவர் வீட்டுல இருக்க பொருட்கள்லாம் எடுத்துட்டு போகணுமா சார்? அப்படி ஒரு அவசியம் இருக்கா? அப்படி ரைட் பண்ணுவாங்களா? இப்போ என்னை ஒரு வழக்கில் கைது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். கைது பண்ணிவிட்டு அந்த வழக்கு சம்மந்தமாக இவருடைய வீடு சோதனை போட்டு சொன்னால் இன்னும் எங்களுக்கு சில பல ஆதாரங்கள் கிடைக்கும், இந்த வழக்கு சம்மந்தமாக சில ஆதாரங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் இவங்க கோர்ட்டில் சர்ச் வாரண்ட்டே வாங்குறாங்க. சரி, இந்த வழக்கு சம்மந்தமான ஒரு ஹார்ட் டிஸ்க் தானே சார்? அதான் கேட்குறேன். அதான் இப்போ இது போன்ற ஒரு 4 அறை இருக்குது. இந்த 4 அறையை சோதனை பண்ணுறதுக்கு எதுக்கு 5 மணி நேரம்? அப்புறம் அவங்க மனைவி பேரில் இருக்க டாக்குமெண்ட்டு, அந்த டாக்குமெண்ட்டு, இந்த டாக்குமெண்ட், இப்படி இதெல்லாம் இவங்க வாரிட்டு போகிறது பார்த்தா இவங்களுடைய நோக்கம் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்க அதுக்கு உண்டான ஆதாரங்களையோ சாட்சிகளை தேடுறது இல்லை. இவங்க வேறு ஏதோ ஒன்று தேடுறாங்க. அதை சொல்லிட்டா கூட நம்ம கம்முன்னு இருந்துடலாம். யூடியூப்னாவே சவுக்கு சங்கர் அவர்கள் பேர் தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஆளை உள்ள வச்சு அடிப்பாங்களா சார்? அடிச்சு இந்த அளவுக்கு கையை உடைப்பாங்களா? இது திமுக ஐடிவிங்கும் திமுக ஆதரவு ஊடகங்கள் மற்றும் திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள் பொது வெளியில் பரப்பக்கூடிய ஒரு பிரச்சாரம். இப்போ நீங்கள் சொல்கிறது நீங்கள் மட்டும் சொல்ல, இதேமாரி பிரச்சாரம் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னுடைய ஒரே கேள்வி, கைது பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுதான் ஃபெலிக்ஸ் அவர்கள் டெல்லிக்கு ஓடி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க. அதை நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? சவுக்கு க்ளோஸ் மாதிரி ரெட்பிக்ஸும் இப்போ க்ளோஸா இருக்கு, அங்கேயும் எதுவும் நடக்கவில்லை. இதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும்? ஒரு நடக்காது. எனக்கு அந்த வார்த்தை வேற மாதிரியா வந்தது, டக்குன்னு அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சொல்லிட்டேன். என்ன அதிகபட்சம் 5லேருந்து 6 மாதம் இவரை உள்ள வைக்கலாம். இது வேற என்ன பண்ண முடியும்? வணக்கம் சார். வாங்க சார். தொடர்ந்து எல்லா ஊடகங்கள்லையும் சரி, எல்லா இடங்கள்லையும் சரி, தேர்தல் ரிசல்ட் வர வரைக்கும் தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் திரு சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி தான் போய்கிட்டு இருக்கு. பிளஸ் ஃபெலிக்ஸ் அவர்களை சேர்த்துமே போயிட்டு இருக்கு. பிளஸ் அவர்கள் மனைவி இல்லை அவங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி பேசினவோ அவங்கள பற்றின விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. சிறைக்கு காவலர்கள் ஏன் இப்படி பண்றாங்க? திடீர்னு பார்த்தா பெண் காவலர்களால் தாக்கப்பட்ட சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் வீட்டுக்கு போய் ஒரு 51 ஆவணங்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது பார்த்தாதுன்னு செவரெல்லாம் தட்டி பார்த்தோம். இது இப்போ உடைக்கிறதுக்கு, அது இத்தனைக்கும் அது வாடகை வீடு, இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்க. நிறையா தொடர்ந்து இதை பற்றியே புது புது வழக்குகள் போட்டு புதுசா இன்னைக்கு ஒரு வழக்கு முளைக்குது, நாளைக்கு ஒரு தொடர்ந்து வழக்குகள் முளைச்சிட்டே போகுது. என்ன காரணம்? அந்த அளவுக்கு திமுக அரசு இருக்குன்னு சொல்லி அதான் காரணம் நம்ம நினைச்சீங்க. திமுக அரசு நீங்க எப்படி அடிச்சு சொல்றீங்க திமுக அரசு தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு? அவர் ஒரு பெண் காவலரை ஏதோ பேசியிருக்காரு சார், தப்பா பேசியிருக்காரு. பாஜக அரசு தான் காரணம்னு சொல்ல முடியுமா? அல்லது அதிமுக அரசு தான் காரணம்? ஏதாவது வேற யாருன்னா குற்றம் சொல்ல முடியாது. யாருடைய ஆட்சியில் நடக்கக்கூடியது, அதனால திமுக அரசு தான் காரணம்ன்றேன். இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ கடைசியாக பிளெக்ஸுடைய தோட்டமா அந்த விவசாய நிலம் இருக்குது அவருக்கு. அந்த நிலத்தை போய் தோண்டி பார்க்குறாங்கன்னு சொன்னால் என்ன? அப்போ நீ ஓப்பனாக சொல்லட்டும், இவங்களுக்கு போட்டது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேஸ், ஐடி வழக்கு தான் போட்டிருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப அவதூறு வழக்கு இல்லையா? தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரருக்கு எதிராக அவதூறாக பேசினார் அப்படின்றது தான் வழக்கு. அதுக்கு வீடு சோதனை தேவையில்லை, அலுவலகம் சோதனை தேவையில்லை. அலுவலகம் சோதனை பண்ணி இருக்கிற கேமரா எல்லாம் அந்த மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த ரெட்பிக்ஸில் இருக்கக்கூடிய வீடு சோதனை பண்ணி அவங்களுடைய மனைவி பேரில் இருக்க டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாதிரி சவுக்கு வீடு சோதனை தேவையில்லை, சவுக்குடைய அலுவலகம் சோதனை இல்லை. எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். இப்போ ஒருத்தரை பற்றி பேசிட்டாங்க, அவதூறா பேசி அவங்க மேலே ஒரு கேஸ் போட்டு அவங்கள உள்ள வச்சுட்டாங்க. இத்தனைக்கும் ஒரு சேனலோட ஓனர், எடிட்டர், ஆங்கர் எல்லாமே அவர் தான். இவ்வளவு பரபரப்பா போய் சோதனை பண்ணி அவர் வீட்டுல இருக்க பொருட்கள்லாம் எடுத்துட்டு போகணுமா சார்? அப்படி ஒரு அவசியம் இருக்கா? அப்படி ரைட் பண்ணுவாங்களா? எப்பவுமே ஒரு வழக்கு சம்பந்தமா
நீதிமன்றத்தில் இப்போ என்னை ஒரு வழக்கில் கைது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். கைது பண்ணிவிட்டு அந்த வழக்கு சம்மந்தமாக இவருடைய வீடு சோதனை போட்டு சொன்னால் இன்னும் எங்களுக்கு சில பல ஆதாரங்கள் கிடைக்கும், இந்த வழக்கு சம்மந்தமாக சில ஆதாரங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து கோர்ட்டில் வந்து சர்ச் வாரண்ட்டே வாங்குறாங்க. சரி, இந்த வழக்கு சம்பந்தமான ஒரு ஹார்ட் டிஸ்க் தானே சார்? அதான் நான் சொல்கிறேன், இந்த வழக்கு அப்படி தான் இவங்க வந்து கோர்ட்டு இது வாங்குறாங்க. இவங்க வாங்கி வீடுக்குள்ளே சர்ச்சிங்க்கு போய் செலவுக்கு வச்சு இந்த காசை எடுத்துக்கு 2 லட்ச ரூபாய் காசு இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சவுக்கு வீட்டில் தான் 2 லட்ச ரூபாய் காசு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் காசு எடுத்துகிட்டு போகிறது, அவங்க டாக்குமெண்ட்டு எடுத்துகிட்டு போகிறது, இந்த டாக்குமெண்ட்டு, இந்த சொத்து யார் வாங்கினா, இந்த சொத்து யார் வாங்கினா, இந்த வீடு யார் வாங்கினா, இந்த சோதனையில் இதெல்லாம் காவல்துறை கேட்குறதுக்கு சட்டத்தில் கொஞ்சம் கூட அனுமதியே இல்லை. நீங்கள் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு ஐடி இது அதாவது தகவல் தொழில்நுட்ப அவதூறு வழக்கு போட்டிருக்கீங்கன்னா அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். எதுவுமே எடுக்கக்கூடாது. அப்படியே மீறி அங்கே அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக பல கோடிகள் சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருந்தால் கூட அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஐடிக்கு தான் நீங்கள் இன்ஃபர்மேஷன் பண்ணணும், வருமான வரித்துறைக்கு தான் இன்ஃபர்மேஷன் பண்ணி இதேமாரி டாக்குமெண்ட் எல்லாம் இந்த வீட்டில் இருக்குது. சார், தேச துரோகிகள் இருப்பாங்களா சார், அவங்கள வந்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி அவங்க தரன்னு இழுத்துட்டு போகிற காட்சிகள் நம்ம பார்த்தோம். அதோட வந்துட்டு ஒரு வீட்டுக்கு ரெய்ட் பண்ண வரும்போது 20க்கு மேற்பட்ட போலீஸ்லாம் வராங்களே சார், என்ன காரணம்? இப்போ அது மாதிரி ஃபிலிக்ஸுடைய மனைவி, நான் அன்றைக்கி அங்கே இருக்கேன் ஃபிலிக்ஸ் வீட்டில், மனைவி வந்து பாவம் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு போலீஸ் விசாரணையும் ஆட்கொள்ளாத ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்து பெண். அவங்கக்கிட்ட வந்து இவங்க ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சோதனைன்னு சொல்லிட்டு வீட்டில் செவத்துக்குள்ளே போய் என்ன இருக்கும் கேட்குறேன். அதெல்லாம் இப்போ இது போன்ற ஒரு 4 அறை இருக்குது. இந்த 4 அறையை சோதனை பண்ணுறதுக்கு எதுக்கு 5 மணி நேரம் 10 பேர்கிட்ட? புரிதுங்களா உங்களுக்கு? அப்போது அவர் வச்சுருந்த என்னென்ன புக்கு படித்தார், அந்த புக்கில் இருந்து ஜெராக்ஸு, அவர் என்னென்ன பண்ணிட்டு அது அவருடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, அவருடைய காலேஜ் சர்டிஃபிகேட்டு, இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம், அப்புறம் அவங்க மனைவி பேரில் இருக்கிற டாக்குமெண்ட்டு, அந்த டாக்குமெண்ட்டு, இந்த டாக்குமெண்ட், இப்படி இதெல்லாம் இவங்க வாரிட்டு போகிறது பார்த்தா இவங்களுடைய நோக்கம் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்க அதுக்கு உண்டான ஆதாரங்களையோ சாட்சிகளோ தேடுறது இல்லை. இவங்க வேறு ஏதோ ஒன்று தேடுறாங்க. அதை சொல்லிட்டா கூட நம்ம கம்முன்னு இருந்துடலாம். நான் எதிர்த்து பேச மாட்டேன். வைக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்களே சார். நீங்களுமே நிறைய காணொலியில சொல்லியிருக்கீங்க, இவங்க தேடுற மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று பண்ண போறாங்க. தேடுற மாதிரி தெரியல, ஏதாவது வச்சுட்டு எடுத்த மாதிரி எடுத்துட்டு வாங்க. அவங்க அப்படி பண்ணுவாங்களா சார்? போலீஸ் அப்படி பண்ணுவாங்களா? காவல்துறை இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணியிருக்கு இல்லையா? எந்த விஷயத்துல அப்படி பண்ணிருக்கு? நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மேற்கோள் காட்டலாம். ஏன்னு சொன்னீங்கன்னா அவங்க இப்படியே இந்த மாதிரி யாரோ சொல்லி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மேல இருக்கிற மரியாதை கீழே இறங்கிடும்ல சார். இந்த மாதிரி காவல்துறை வந்து ஈஸியா வந்து எதையாவது வச்சுட்டு போயிருவாங்க, இந்த மாதிரி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த ஒரு துறையை விமர்சனமே பண்ணக்கூடாது காவல்துறை அப்படின்றது எந்த சட்ட விதியும் இல்லை. இந்த நாட்டினுடைய பிரதமர் ஜனாதிபதி கூட விமர்சனத்துக்கு ஆட்பட்ட நபர் இல்லையா? இருக்கா இல்லைங்களா? ஆமா சார், கண்டிப்பா விமர்சனம் பண்ணதான் செய்யும். ஆமா, அரசியல் கட்சி தலைவர்கள் பிரதமர் யார் இருந்தாலும் விமர்சனம் பண்ணும்போது காவல்துறையும் காவல்துறையும் நீதித்துறை யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றதில்லை, விமர்சனம் பண்ணலாம். ஆனால் சவுக்கு வந்து கோபத்தின் உச்சத்துக்கு போய் அவர் என்ன பண்ணுறாரு, தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகளை அங்கே வந்து உபயோகப்படுத்துகிறார். அதனால தான் வழக்குன்னு சொல்கிறீங்க. அந்த வழக்கு போட்ட பிறகு அது வழக்கு போட்டிங்க, அவர் தப்பு பண்ணார், வழக்கு போட்டிங்க, கோர்ட்டில் எடுத்துமே நிப்பாட்டினீங்க, ஜெயிலில் எடுத்துமே போட்டிங்க. இனி வழக்காச்சு நீதிமன்றமாச்சு, சங்கராட்சி நீதிமன்றமாச்சு. அதை தவிர்த்து காவல்துறையோ சிறைத்துறையோ யாரும் போகக்கூடாது. ஆனால் சிறைத்துறை அவரை அடித்து கையை உடைக்கிறாங்க ஒரு பக்கம். சார், அது உண்மைதானே சார்? இப்போவுமே எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கிறது, எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கிறது. ஒரு சிறைத்துறையில் ஒரு சிறைக்குள்ள வச்சிருக்க ஒரு விஐபி, இவர் வந்து இப்போதைக்கு விஐபி, ஒரு யூடியூப் உலகத்தில் ஒரு விஐபி சார். யூடியூப்னாவே வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் பேர் தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஆளை உள்ள வச்சு அடிப்பாங்களா சார்? அடிச்சு இந்த அளவுக்கு கையை உடைப்பாங்களா? இது வந்து திமுக ஐடிவிங்கும் திமுக ஆதரவு ஊடகங்கள் மற்றும் திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள் பொது வெளியில் பரப்பக்கூடிய ஒரு பிரச்சாரம். இப்போ நீங்கள் சொல்கிறது நீங்கள் மட்டும் சொல்ல, இதேமாரி பிரச்சாரம் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னுடைய ஒரே கேள்வி, நீதிமன்றத்தை அவர் என் கையை உடைச்சிட்டாங்க சிறையில், எனக்கு வலி தாங்க முடியல, என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சங்கர் வந்து கோரிக்கை வைக்கிறார். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அரசு மருத்துவமனை கொண்டு போய் இவரை ஃபுல் செக்கப் பண்ணி இவருக்கு என்ன அடியோ இவருக்கு என்ன காயம் இருக்கோ அந்த காயத்துக்கு மருந்து போடுங்க, இவருக்கு என்ன இது இருக்கோ உடனே இவருக்கு மருத்துவம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கோயம்புத்தூரில் இருக்கிற ஜிஹெச்சில் தான், வேறு எங்கேயும் இல்லை, கோயம்புத்தூரில் எடுத்துகிட்டு போய் ஜிஹெச்சில் எடுத்துகிட்டு போய் இவர் அட்மிட் பண்ணுறாங்க. அவங்க சோதனை போட்டு அவங்க மாவு கட்டு போடுறாங்க. என்ன போடுறாங்க? மாவு கட்டு போடுறாங்க. இப்போ நம்ம வெளியே இருக்கோம்,
உங்களை ஏமாத்துறதுக்கு என் கை உடஞ்சிச்சின்றதுக்காக நான் வந்து ஒரு 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 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து டாக்டர்கிட்ட ஒரு மாவு கட்டு போட்டு விடுங்க, சும்மா நான் போய் ஏமாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த பசங்கள்லாம் பண்ணுறானுங்கள்ல, அதேமாரி பண்ணுவாங்க. இவர் வந்து நீதிமன்ற காவலில் இருக்கார், அரசு கட்டுப்பாடில் தான் மருத்துவமனை இருக்குது. அப்படிங்கும்போது இவர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஆஸ் பர் அவருடைய கை கண்டிஷன் என்ன இருக்கோ அந்த கண்டிஷன் அடிப்படையில் தான் அவர் செய்வாங்க. அப்போ கை உடஞ்சிருக்கிறது உண்மையா இல்லையா? சார், கை உடஞ்சிருக்கிறது வந்து ஆரம்பத்துலேருந்தே அவர் ஒரு கையில் ஒரு அடிப்பட்ட மாதிரி ஒரு பேண்டேட் போட்டுருக்கிறாரு. அது இடது கை, வலது கை உடஞ்சிருக்கே இல்லையா? அதான் மெயின். இல்லை சார், சமீபத்தில் அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்லேயே வந்துட்டு அவர் மாவு கட்டு போட்டிருக்காரு, கை உடஞ்சிருக்கு. அதான் அது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அடிச்சாங்கன்னு சொல்றாங்க பாதி பேர், அடிக்கலைன்னு சொல்லிடுறாங்க. அவர் அட்வொகேட் வெளியே வந்து என்ன சொல்றாரு, அடிக்கிறாங்க, அவரை கொடுமைப்படுத்துறாங்க, கஸ்டோரியல் டெத் வரைக்குமே அவர் கொண்டு போறாரு. கொல்லப்படுவார், குண்டா சட்டம் போட்டிருக்காங்க, இன்னும் 8 மாசத்துக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபெலிக்ஸ் அவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி வீட்டுக்கு சோதனைக்கு போயிருக்கிறாங்க. கையில கிடைச்ச எல்லா ஆவணங்கள், ஒரு துண்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டை கூட விடல, வரப்போறவங்க கொடுத்துட்டு போற விசிட்டிங் கார்டு விடல. அவங்க மனைவி பேர்ல இருக்கிற நிறைய பத்திரங்கள் அதையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வீடெல்லாம் தட்டி கிட்டி பார்த்துருக்காங்க, ஆயுதங்கள் வச்சிருக்க மாதிரி எல்லா இடத்தையும் சில படங்கள்ல காமிப்பாங்க, செவத்துக்குள்ள ஏதோ புதைச்சி வச்ச மாதிரி எல்லாம் அந்த அளவுக்கு தட்டி இந்த அளவுக்கு பாக்குற அளவுக்கு இன்னும் என்ன சார் அவர் மேல என்ன கோபம், எதற்கு இப்படி எல்லாம் பாக்குறாங்க? அந்த கோபத்தின் காரணம் தான் திமுக அரசுன்னு சொன்னேன். ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளாக வந்து சவுக்கு சங்கர் சார், அவர் திமுக அரசு, திமுக அவங்கள மட்டும்தான் அவர் சுட்டி காமிச்சிருக்காரு. அவர் நிறைய பேரை சுட்டி காமிச்சிருக்காரு. காவல்துறையில நடக்கிற தவறுகள் எல்லாமே காவல்துறையினாலும் திமுக ஆட்சியில் தான் நடக்குது. அப்போ திமுக ஆட்சி கடந்த 2 ஆண்டுகளாக சவுக்கு சங்கரும் சரி, ரெட்பிக்ஸும் சரி, 2 பேரும் வந்து திமுகவுக்கு எதிராக அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக ஆளுங்கட்சியினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது வெளியத்தில் அடிச்சுட்டு வராங்க. அப்போ மக்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட யூடியூப் அதிகமாக பார்க்குறாங்க. அந்த யூடியூப்பையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கருடைய இதுவாக இருக்கட்டும் அல்லது ரெட்பிக்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது. இது வந்து ஒரு வகையில் இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பெரிய ஊடகங்களை வந்து பணம் காசு கொடுத்து அல்லது அரசு விளம்பரங்களை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பக்கம் மாற்றிக்கிறாங்க. ஆனால் இந்த சின்ன சோசியல் மீடியாவை அவங்களால மாற்ற முடியல. அப்போ அவங்கள என்ன பண்ணணும், இது போல் ஃபெலிக்ஸையும் சவுக்கு சங்கரையும் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களா? இல்லை சார், பேசுறதுக்கு எல்லா ஊடகவியலாளர்களும் பயந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, பயந்து தான் பேச செய்கிறாங்க. இப்போ நீங்களே அப்படி தானே? கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ கண்டிப்பாக பயந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. என்னை போன்று சங்கருக்கு ஆதரவாக ஃபிலிக்ஸுக்கு ஆதரவாக இது நடக்கிறது முழுக்க முழுக்க அரச பயங்கரவாதம். இது வந்து ஒரு அடக்குமுறை, இது மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறை. இது தொடர்ந்ததுன்னா ஊடகவியலாளர் மட்டும் இல்லை, கருத்து சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி அமையும் சொல்லி பொதுத்தளத்தில் தொடர்ந்து பேச. சரி, இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு, இப்போ சவுக்கு மீடியா க்ளோஸ், அவ்வளோதான். அதுலேருந்து எந்த வீடியோ வரப்போறது இல்லை. 8 மாதம் அவர் அதுக்கப்புறம் மேல் நடக்க போகிறதுங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது போல் ரெட்பிக்ஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? இப்போதைக்கு ரெட்பிக்ஸ் எல்லா கேமரா எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன அர்த்தம்? க்ளோஸ் இல்ல. இப்போ இன்னொரு क्वेश्चन இருக்கு சார். கைது பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுதான் ஃபெலிக்ஸ் அவர்கள் டெல்லிக்கு ஓடி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க. அத நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல ஒரு விஷயத்தை பாருங்க. நாம வந்து இல்ல எப்பவுமே அவர்தான் ஆங்கர் பண்ணுவாங்க. டைம்ல அவர் உட்கார்ந்து ஆங்கரிங் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன், ஃபெலிக்ஸ் வந்து அவர் சம்பந்தமா வந்து சென்னையில வந்து ஒரு பெண் இந்த வீரலட்சுமி புகார் கொடுத்துருக்காங்க சவுக்கு சங்கர் மீதும் ஃபெலிக்ஸ் மீதும். அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு இருவர் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்குன்னு சொல்லி சென்னை கமிஷனருடைய ஃபேஸ்புக்லேயும் சென்னை கமிஷனர் ட்விட்டர் பக்கத்துலேயும் எக்ஸல பக்கத்துலேயும் தெளிவாக போட்டிருக்காங்க 2 பேர் மீது வழக்கு போட்டிருக்கணும். அப்போ வழக்கு போட்டிருக்கணும்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை மேற்கோள் காட்டி உயர்நீதிமன்றத்தில் ஏபி அதாவது முன்ஜாமீன் கோர்றாங்க. அந்த முன்ஜாமீன் சம்மந்தமாக நீதிபதி புறக்கணிக்காமல் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு அது 1 மாதம் தள்ளி வச்சிட்டார். அந்த வழக்கை தள்ளி வச்சுட்டு அவர் கருத்து சொல்கிறார். சில அது ஓன் கருத்து, அது தீர்ப்பு இல்லை, ஓன் கருத்து. அப்போது திங்கக்கிழமை தள்ளி வச்சிட்டாருங்கும்போது இது வெள்ளிக்கிழமை நடக்குது. இப்போ சனிக்கிழமை கேப்பு, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் தான் கேப் இருக்குது. இப்போ ஒரு கால் திங்கக்கிழமை இவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாருன்னா இவரை கைது பண்ண முடியாது. நம்ம யார் இவங்க கைது பண்ண முடியாது, கைது பண்ண. அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ இந்நிலையில் இவர் என்ன பண்ணுறாரு, டெல்லிக்கு போகிறாரு. எதுக்கு டெல்லிக்கு போகிறாரு? அங்கே போய் ப்ரெஸ் கவுன்சிலுடைய தலைவரை சந்தித்து இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறதுக்காக தான் போகிறாரு. அப்போது இதை எப்படியோ காவல்துறை மோப்பம் முடிச்சுட்டு அந்த ப்ரெஸ் கவுன்சில் தலைவரை சந்திக்க விடாமல் கைது பண்ணி கொண்டு வராங்க.
வராங்க. கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியும், நம்மளும் பேசியிருக்கோம் ஏற்கனவே. ஏன்னு சொன்னால் அவரை வந்து ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் போட்டு 3 நாள் 2 நாள் ஒரு விதமான மன உளைச்சலுக்கு ஆட்படுத்தி அவரை கொண்டு வந்து சார் அப்படி பண்ணனா மன உளைச்சல் ஆயிருமா சார்? இப்போ சாதாரணமாக இப்போ நீங்கள் இருக்கீங்க, சுதந்திரமாக போகிறது வேறு. அது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரிசர்வேஷனாக இருக்கட்டும், ஃப்ளைட்டில் இருக்கட்டும். இப்படி காவல்துறை நம்மளை கைது செஞ்சு கொண்டு போகிறாங்க. ஒரு ஃபோன் கூட வீட்டுக்கு பேச முடியாது, ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சுக்குவாங்க. நம்ம சுதந்திரமாக இருந்தோம் சொன்னால் டக்குன்னு மனைவிக்கு ஃபோன் பண்ணுறோம், டக்குன்னு அட்வைட்டுக்கு ஃபோன் பண்ணுறோம், டக்குன்னு நம்ம தம்பிங்க நண்பர்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிடும். இப்படி வந்து நம்மளை கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இது விஷயம் குடும்பத்தாருக்கு தெரியுமா தெரியாதா? ஆஃபீஸ் என்ன ஆச்சு? ஆஃபீஸில் இருக்கிற பசங்க எந்த தொடர்பில் இல்லையே? எல்லாரும் ஒரு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாவாங்களா இல்லையா? அந்த மன உளைச்சலை காவல்துறை ஃபிளிக்ஸ்வே ஏற்படுத்துகிறாங்க. புரியுதுங்களா? அதன் பிறகு வீடு சோதனை, அதன் பிறகு அலுவலக சோதனை பண்ணி எல்லாத்தையும் அப்போ அது போன்ற ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறாங்க. அந்த மன உளைச்சலை பார்த்து அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பம் மட்டும் இல்லை, பேசுகிற நம்மள மாரி இனி திமுக எதிர்த்து நீங்களும் பேசக்கூடாது, நானும் பேசக்கூடாது. பேசினா இதுதான் நிலை. ஃபிளிக்ஸுக்கே இதுதான், சங்கருக்கே இதுதான். இப்போ உங்கள் நிலை என்ன? சார் இப்ப திடீர்னு பெண் காவலரிடம் பாத்தீங்களா சார், பெண் காவலரிடம் சிலுமிசம் செய்து சவுக்கு சங்கர் சார் ஒரு கைதுல இருக்கிறாரு, ஒரு கைதாயி அவரை கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல அப்படி எதுக்கு சார் அதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க? நான் என்ன சொல்றேன், அவ எவ்வளவுதான் மோசமான பெண் பித்தனா, பெண் பொறுக்கியா இருந்தா கூட பெண் காவலர்கிட்ட அப்படி ஒரு எண்ணமே எவனுக்குமே வராது. அவங்கள அந்த யூனிஃபார்மோடு பார்க்கும்போது அவங்க ஒரு பெண் காவலராக தான் பார்ப்பாங்க தவிர, பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பே வராது. ஏன்னா நான் பல எஸ்கார்டு நானே போயிருக்கேன். அது போல் இது வந்து எப்படின்னா, அவர் வந்து நீதிமன்றத்தை புகார் சொல்கிறார், என்னை பெண் காவலர் வச்சு அழைச்சிட்டு வரும்போது என்கிட்ட தவறான இது நடந்துக்கிட்டாங்க. ரெண்டாவது என்னை வந்து 5 பேர் என் உடைஞ்ச கையை கூட முறுக்கி அடித்தாங்க. இப்போ அவங்க யூனிஃபார்முக்காக தான் சங்கர் அமைதியாக இருக்காப்புல. யூனிஃபார்ம் இல்லைன்னு சொன்னால் ஒரு பெண் அடித்தா சும்மா இருப்பாங்களான்னு? 10 பேர் பெண்கள் சேர்ந்து அடித்தாலும் ஒரு ஆண் என்ன பண்ணுவோம், திருப்பி அடிக்க தானே செய்வோம், நேச்சர் தானே அது. அப்போ யூனிஃபார்மாக இருக்கும்போது அவங்கள நம்ம பெண்ணாக பார்க்க முடியாது. அவங்க வந்து ஒரு அரசு ஊழியர்கள், அதாவது ஒரு போலீஸாக தான் பார்ப்பாங்க. அப்போது அவங்க கையை முறுக்கி அவங்கள வந்து அடிக்கிறாங்கன்னு சொன்னால் கேட்டால் வந்து நீங்கள் எங்களை காயப்படுத்தினீங்க, அதுக்கு விட பெரிய காயம் இது இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த பெண் காவலர் சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அவர் காயப்படுத்தினார் இல்லை, அது சட்டத்தின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு போட்டிருக்கீங்க, நீதிமன்றமாச்சு சங்கராச்சு. அப்போ நீங்களே தண்டிக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ வழக்கு எதுக்கு? புரியுதுங்களா இல்லையா? வழக்கு போட்டிருக்கக்கூடாது. அப்போ அவர் சிறையில் என்ன பண்ணுறாங்க, கையை ஒடிக்கிறாங்க. ஏன்டா கையை ஒடிக்கிறேன்னு சொன்னால், இல்லை அவர் அப்படி பேசினார். சரி, பேசுனதுக்காக வழக்கு தான் போட்டிருக்க, நீ ஏன் கையை ஒடிக்கிற? அப்போ வழக்கு போடாதீங்க. அப்போ சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்லை சர்வாதிகாரி ஆட்சி நடக்குதா அப்படின்ற கேள்வி தான் வரும் இங்கே. சரி, இது தொடர்ந்து கொண்டே போகுது. தொடர்ந்து அவர் அரெஸ்ட், ஃபெலிக்ஸ் அவர்களை பிடிச்சிட்டாங்க, இவர் மேலே குண்டாஸ் போட்டுட்டாங்க. அடுத்து ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு அவர் மேலே வேற எதுவும் போடலை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இல்லை. தோட்டம் வரையும் போய் தோண்டி பார்த்துட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. சேனலும் இப்போ ரன் பண்ண முடியல, சேனலும் க்ளோஸ். ஐ மீன் சவுக்கு க்ளோஸ் மாதிரி நெட்ஃப்ளிக்ஸும் இப்போ க்ளோஸாக இருக்குது. அங்கேயும் எதுவும் நடக்கவில்லை. இதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும்? ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்காது. எனக்கு அந்த வார்த்தை வேறு மாதிரியாக வந்தது, டக்குன்னு அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ண மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டேன். என்ன அதிகபட்சம் 5லேருந்து 6 மாதம் இவரை உள்ள வைக்கலாம். இது வேறு என்ன பண்ண முடியும்? ஒரு ஊடகவியலாளர், அதாவது திமுக ஊடகவியலாளர்களும் மணல் மாஃபியா மற்றும் ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் ஒன்று சேர்ந்து சங்கருக்கு எதிராக சோசியல் மீடியாவில் பேசுறதுக்கு சில பேரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க அவுத்து விடுறது தான். காதலிக்கு 2 கோடியில் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, 3 கோடியில் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. 100 கோடின்னு ஒருத்தன் சொல்கிறான் 500 கோடின்னு, ஒருத்தன் சொல்கிறான் 1000 கோடின்னு. புரியுதுங்களா? அப்போது இது எதுவுமே ஆதாரம் இல்லாத விஷயங்கள் எல்லாமே. அப்போ மாலதி அந்த பிள்ளை வந்து எங்கிட்டே உங்களை மாரி இன்டர்வியூ எடுத்திருக்கேன், நிறைய இதில் நியூஸ்மெண்ட்டில் இருந்தது. அப்போ இன்டர்வியூ எடுத்திருக்கேன், ஆஃபீஸுக்கு வந்திருக்கு, அவங்க ஆஃபீஸுக்கு நானும் போயிருக்கேன், இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. பட் அதை ஒப்பிட்டு பேசுகிறாங்க, அவங்களும் வந்து ஒன்றா வாழ்கிறாங்க அப்படின்னு. அது நமக்கு தெரியாது. அந்த பெண்ணு, ஆனால் அந்த பெண்ணு ஹேங்கராக தான் எனக்கு தெரியுமே தவிர அந்த பெண்ணும் அவரும் ஒன்றா வாழ்கிறாங்கன்னு தெரியாது. அந்த பெண்ணுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, அப்புறம் அது வாங்கியிருக்காரு, இவர்கிட்ட வாங்கினாங்க. பிளாக்மெயில் ஜேர்னலிசம். சரி, பிளாக்மெயில் ஜேர்னலிசம் சொல்லி பண்ணியிருந்தாருன்னா இப்போது இத்தனை நெருக்குதல் இருக்கே இல்லையா? இப்போ நீங்கள் உங்களை மிரட்டி அவர் காசு பாய்ச்சிருந்தா நீங்கள் இப்போ சும்மா இருப்பீங்களா? இப்போ புகார் கொடுப்பீங்களா? இல்லை. யாராவது அப்படி புகார் கொடுத்துருக்காங்களா? எங்கிட்ட காசு மிரட்டி காசு பறிச்சார் அப்படி இப்படின்னு சொல்லி யாருமே கொடுக்க முடியாது. ஒரு அனுமானத்தின் அடிப்படையில்
ஒரு அனுமானத்து அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சவுக்கு சங்கரை வந்து இவங்க இதுதான் நேரம், இனி அவரை வச்சு முடிச்சிடணும். இது காரணம் என்ன சொன்னால் சவுக்கு சங்கர் வந்து இப்போ வந்த ஆள் தான், ஊடகவியலாளர்னா பரம்பரை இப்பதான் சார் ஒரு 6 months ஆகுது, 6 months 7 months ஆகுது. அதெல்லாம் 10 சேனல் ஆரம்பிச்சு அவர் பேசிட்டே இருக்காரு, 2 வருஷமா பேசிட்டு இருக்காரு. சவுக்கு மீடியா வந்து பார்த்தா 10 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த ஊடகவியலாளர்கள் இங்கே இருக்காங்க. நம்மலாம் ஃபெமிலியர் ஆக முடியல. இப்போ வந்தவன் இவ்வளோ பெரிய ஃபெமிலியர் ஆகிட்டானன்ற ஒரு வயிற்று எல்லாருக்கும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கர் பேசுனா அசால்ட்டாக 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் பேர் பார்க்குறான். எந்த வீடியோ எந்த யூடியூப்குள்ளே போய் உட்காந்து பேசினாலும் பார்க்குறாங்களா இல்லையா? ஆனால் மற்றவங்க பேசினா கே தாண்டதே நொண்டுது, கே வரத்துக்கே. இன்னொரு கேள்வி, மக்கள் எல்லாருக்குமே இந்த கேள்வி ஒரு டவுட் இருக்கு. சவுக்கு சங்கர் அவர்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க சார். ஃபெலிக்ஸ் அவருக்கு கொஸ்டின் கேட்டு அந்த ப்ரோக்ராமை ஷூட் பண்ண அந்த சேனல் ஓனர் அவரோட ஃப்ரெண்டு ஃபெலிக்ஸ் அவர்களையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நிறைய பேரை பற்றி உட்காந்து பேசின முத்தலிஃப் அவர்களை விட்டுட்டாங்க, என்ன காரணம்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், முத்தலிஃப் வந்து விட்டுட்டாங்கன்னு சொன்னால் முத்தலிஃப் வந்து சங்கர் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் விலகிறாரு. முத்தலிஃப் விலக சொல்லி சங்கரே தான் சொல்கிறாரு. முத்தலிஃப் வந்து நீங்கள் விலகிடுங்க அப்படின்னு. என்ன தொடர் திடீர்னு இப்படி சொல்லிங்க, நான் எங்கே போகிறதுன்னு. இல்லை தொடர், சாரி தொடர், விலகிடுங்க தொடர் அப்படின்னு சொன்னால் அவரே வந்து ஒரு மன பிரம்மை பிடிச்சி தான் அவர் விளக்குறாரு. அந்த விஷயம் எங்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டார் அவர் முத்தலிஃப். என்னன்னு தெரியல தொடர், இப்படி பண்ணிட்டார், எனக்கு ஒன்று சரி விடுங்க ஏதாவது இருக்கும் அப்படின்னு. நான் அது சம்மந்தமாக தான் நான் அங்கே போயிருக்கும்போது அது அடுத்த நாள் கைது இது எல்லாமே நடக்குது. ஒரு காலம் அவர் விலகாமல் இருந்திருந்தா இப்போ இந்த வழக்கில் அவரையும் சேர்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தான் தென்னாலிராமன் கதையை தான் பார்க்கணும் நம்ம. புரியுதுங்களா? எல்லாம் நன்மைக்கே அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அரச பயங்கரவாதம் சவுக்கு சங்கர் ஃபிலிக்ஸ் 2 பேரை மட்டும் குறி வச்சு தாக்குதுன்னு சொன்னால் இது இவங்க 2 பேரையும் மட்டும் இல்லை. இனி சோசியல் மீடியாவில் உட்காந்து கால் மேலே கால் போட்டுட்டு கஷ்டத்துக்கு கேள்வியும் கேட்காதீங்க, இஷ்டத்துக்கும் பதிலும் சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா அப்படியெல்லாம் பேசினா உங்களுக்கும் இந்த நிலை தான் உருவாகும் அப்படின்னு சொல்லி. இல்லை அடுத்து யார் அப்படி கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். அடுத்து யார் இவங்களா இருக்கலாமா அவங்களாம இருக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன் சார் சுற்றி ஏங்கிட்டே வரீங்க? நானா கூட இருக்கலாம். ஓகே, நம்மளா கூட இருக்கலாம். ஓகே, அது நானா ஓகே, நீங்கன்னா ஓகே இல்லையா? அது என்னது கேள்வி? திமுகவுக்கு எதிராக கேட்கும்போது திமுக எதிராக பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்படிங்கும்போது யாராவனா இருக்கலாம். அப்போது இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான மறைமுக போர் தான் இது. ஆனால் நாங்கள் வந்து சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு இது எல்லாம் ஏற்றளவில் தான் இருக்க தவிர செயல் வடிவத்தில் இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாவட்ட தலைவர், கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய, அவரே செத்து இன்றைக்கி 10 நாளைக்கு மேலே ஆகுது. குற்றவாளி யாருன்னு தெரில. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை அவர் குற்றவாளி யாருன்னு தெரில, அதனால் அவராக தற்கொலை பண்ணிட்டு இருப்பாரா? எப்படி அவரே காலில் வந்து கம்பியை கட்டிக்கிட்டு, கையில் கம்பி கட்டிக்கிட்டு அவராக தற்கொலை பண்ணிட்டு இருப்பாரா? இப்போது இதே அந்த ஜெயக்குமார் சிங்கா, இன்னும் சிங் அவர் பேர் ஜெயக்குமார் சிங் அவர் வந்து அதிமுக ஆட்சியில் கொல்லப்பட்டிருந்தால் திமுகவும் காங்கிரஸும் திமுக கூட்டணியை இன்றைக்கி தமிழ்நாடு அல்லுலபாக பண்ணியிருப்பாங்களா இல்லையா? குற்றவாளியை கண்டுபிடிக்கல, வழக்கு காவல்துறை வந்து திட்டமிட்டு நம்ம யாரையே காப்பாற்றுவதற்காக தற்கொலை நாடகமானது, சிபிஐ வேணும், சிந்தை வேணும், அதை வேணும், குதிச்சிருப்பாங்களா இல்லையா? அப்போது இவங்களை பொறுத்தவரை என்ன, எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு விதமான அரசியலும், ஆளுங்கட்சியாக மாறினாங்கன்னா மக்கள் விரோத அரசியலும் செய்வது தான் திமுகவுடைய இன்றைய நவீன தத்துவம். இதுக்கப்புறம் இந்த கேஸில் இதுக்கப்புறம் யார் மாற்றா, இதுக்கப்புறம் என்ன நடக்குது, யாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி.